கோபம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பர்சனாலிட்டியை காட்டுறேன். விராட் கோலி, தோனி. சரியா? விராட் கோலி வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு. தோனி வந்து ரொம்ப காமா இருப்பாரு. ஆனா ரொம்ப ரேரா கோவப்படுவார். ஸோ இங்க கோவப்படுறது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். பட் எங்க கோவப்படுறோம், எதுக்காக கோவப்படுறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ரைட் பர்சன், ரைட் டிகிரி, இட்ஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் பர்சன் ஆர் ரைட் டிகிரி. இந்த அப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து ஒரு கலை. அமைதியா இருக்கிற ஒருத்தன் திடீர்னு கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபம் கவனிக்கப்படும். ரொம்ப அமைதியா இருக்கேன், திடீர்னு அப்படின்னு அமைதியாகும். எப்பவுமே நான் வந்து கத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இவன் லூசு மாதிரி கத்திட்டே இருப்பேன் அப்படின்னு போயிடுவாங்க. புரியுதா? உங்க கோபத்துக்கு வேல்யூ இருக்கணும் அப்படின்னா நீங்க அசாதாரணமான சூழல்ல ரொம்ப ரேரா கோவப்படுங்க. உங்க கோபத்துக்கு அங்க வேல்யூ இருக்கும். ஓகேவா?